பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி. ஆதிகோடி பீடம், பவித்ரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோட், குமரிக்குடி. அனைவரும் வருக, ஆதிசக்தியின் அருளை பெறுக. ரவீந்தர் சின்ஹாங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், குஜராத்தோட ஐபிஎஸ் ஆஃபீஸர், நாக்பூரோட கமிஷனர், அவர் சொல்றாரு 4 பேர் ஒரு பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 4 பேர் இருக்கலாம். 5 பேர் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகணும். அதாவது ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து க்ரௌட் அதிகமாக இருக்குதுன்னா 6, 7 போச்சுன்னா நீங்கள் வந்து ஹெவி ரிஸ்க் ஏரியா. இது வந்து அவர் அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்து அவர் சொல்றாரு 7 பேர் இருக்கிறாங்க ஒரு பெர் ஸ்கொயர் மீட்டர். அவர் சொல்றாரு அந்த என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பண்ணி நீங்கள் செட் பண்ணினீங்க அப்படின்னா எத்தனை பேர் உள்ள வராங்களோ ஆட்டோமேட்டிக்காவே நாளை தாண்டும் போது வந்து ஆட்டோமேட்டிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு. 5 ரீச் ஆகும்போது கண்ட்ரோல் ரூம் வந்து தே ஷுட் டேக் கேர் ஆஃப் த க்ரௌட். அப்படி வந்திருக்கணும். நீங்கள் எந்த ஒரு ப்ரிகாஷன்ஸுமே நீங்கள் செஞ்ச மாதிரி இல்லையே. எங்க 40 பேருக்கு 9 குழந்தைகள் 15 லேடிஸ் இறந்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி நீங்கள் சாதாரணமாக பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணாலே வந்து நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்துக்கிறீங்க இது வரைக்கும்? ஒரு அசம்பாவத்தை ஏற்படுத்தணும். இந்த செருப்பு தூக்கி அறியறதா இருக்கட்டும், இந்த செந்தில் பாலாஜி பற்றி பாட இவங்க வந்து ஏதோ எதிர்பார்க்குறாங்க, அது நடக்குது. அவர் அந்த செந்தில் பாலாஜி 10 ரூபா பாலாஜி நீங்கள் பேச ஆரம்பிச்சோன்னே ட்ரிகர் ஆகுது. அதான் ட்ரிகரிங் பாயிண்ட். ஒவ்வொருத்தராக அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன நடக்குன்னு அன்கண்ட்ரோல்டு, யாரோட கண்ட்ரோலுமே இல்லை, எல்லா அசம்பாவிதமுமே நடந்து முடியுது. இது உண்மையாகவே விசாரிச்சாலும் தெரியும். நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ள போலீஸ் எல்லாம் விசாரிச்சாலும் வந்து ஒரு ஃபைண்டிங்ஸும் வராது. இந்த சிபிஐ விசாரணைக்கு வந்து தாவேக்காவே வந்து நீங்கள் வந்து ஆமாம் கொடுக்குறாங்க. இல்லை, நான் சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாடு போலீஸை தவிர வேற ஒருத்தர் விசாரிச்சா மட்டும்தான் ஒழுங்கான ஃபைண்டிங்ஸ் வருங்கிறத நம்மளுடைய கருத்து. இவங்க ஒரு விஷயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? அளவுக்கு மீறி வெளில வந்துருச்சு, அதை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இதே நீங்கள் கொண்டு வராங்க சார், அளவுக்கு மீறி க்ரௌடு வந்துருச்சு. நான் என்ன சொல்ல, இந்த க்ரௌடு இங்கே தான் முதல் முறையாக வருதா? நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணினதே கிடையாதா? நீங்கள் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்காத யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி வந்த ஆஃபீஸர்ஸ் தான் இருக்கிறாங்களா? நீங்கள் காசாவுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இது இப்போ நீங்கள் 40 பேர் இறந்துருக்குறாங்க சொல்லுங்க. ஒரு பேருங்க ஒரு நாயை கூட நீங்கள் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது பாரதிய ஜனதா கட்சியின் முனைவர் சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், விஜய் அவர்களது இந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்த விபத்து, இதில் வந்து ராகுல் காந்தி அவர்கள்ட்டலாம் பேசியதாகவும் அப்படின்னு ஒரு தகவல் வருது. அதே நேரத்தில் பாஜகவும் விஜய்க்கு வந்து உதவுது. இல்லை, நீ இதை அரசியல் உள்நோக்கத்தோடு பார்க்குறத அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய இது நடக்கக்கூடாத ட்ராஜடி. இது வந்து எங்கேயுமே நடக்கக்கூடாது. முதல்ல அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் வந்து ஒவ்வொரு கட்சியுமே வந்து என்ன சொல்கிறது, இதில் ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குன்னா அது அப்படி கிடையாது. அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்போ இமீடியட்டாக என்ன செய்யலாங்கிறத வந்து எல்லா கட்சிகளுமே யோசிக்கணுமா ஒழிய இந்த இடத்துல வந்து இவரை காப்பாற்ற போகிறாங்க, காங்கிரஸ் காப்பாற்றுறாங்க, பிஜேபி காப்பாற்றுறாங்க, இப்படி கொண்டு வரது வந்து இந்த இடத்துக்கு அது வேண்டாம்ங்கிறதா என்னோட எண்ணம். ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலைக்கு நான் அதை ஒப்பிட்டு பேசுகிற காரணம் என்னென்னா வந்து அது வந்து மிகப்பெரிய விஷயம். ஜாலியன்வாலாபாக்ங்கிறது இதையும் பார்த்தீங்கன்னா மக்கள் கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் கொண்டு அடைச்சி வச்சுட்டு இவங்க வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இதை இன்டெரக்டாக நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த இடத்துல வந்து இத்தனை பேர் இருக்க முடியாதுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ரவீந்தர் சின்ஹாங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், குஜராத்தோட ஐபிஎஸ் ஆஃபீஸர், நாக்பூரோட கமிஷனர், அவர் சொல்றாரு 4 பேர் ஒரு பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 4 பேர் இருக்கலாம். 5 பேர் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகணும். அதாவது ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து க்ரௌட் அதிகமாக இருக்குதுன்னா 6, 7 போச்சுன்னா நீங்கள் வந்து ஹெவி ரிஸ்க் ஏரியா. இது வந்து அவர் அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்து அவர் சொல்றாரு 7 பேர் இருக்கிறாங்க ஒரு பெர் ஸ்கொயர் மீட்டரில். நீங்கள் 4 பேர் தான் இருக்கணும். அப்போ நீங்கள் டெக்னாலஜிஸ் நீங்கள் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எந்த டெக்னாலஜியுமே நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லையா? நீங்கள் தமிழகம் வந்து எல்லா விஷயத்திலும் நீங்கள் வந்து நாங்கள் தான் டாப்பில் இருக்குன்னு சொல்கிறீங்க. டாப்பில் இருக்க உங்கள்கிட்ட வந்து எந்த டெக்னாலஜியுமே கிடையாது. எனக்கு ஏஐ டெக்னாலஜி இருக்குது, ஆப் இருக்குது, ட்ரோன்ஸ் இருக்குது. அவர் சொல்கிறார் அந்த என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பண்ணி நீங்கள் செட் பண்ணினீங்க அப்படின்னா எத்தனை பேர் உள்ளே வராங்களோ ஆட்டோமேட்டிக்காகவே நாளை தாண்டும் போது வந்து ஆட்டோமேட்டிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு. 5 ரீச் ஆகும்போது கண்ட்ரோல் ரூம் வந்து தே ஷுட் டேக் கேர் ஆஃப் த க்ரௌட். அப்படி வந்திருக்கணும். நீங்கள் எந்த ஒரு ப்ரிகாஷன்ஸுமே நீங்கள் செஞ்ச மாதிரி இல்லையே. அப்போ நீங்கள் அதில் இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக படிச்சுட்டு வந்த மாதிரியே தெரியல. நீங்கள் வந்து திமுகவுக்கு ஒத்துக்குற மாதிரி தான் இருக்குது. அந்த அந்த பகுதியில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஏஎஸ்பி, எஸ்பி அத்தனை பேரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் உண்மையாகவே உங்கள் கடமையை செஞ்சுருந்தீங்கன்னா அது நடந்திருக்காது. ஏன்னா அதை மற்றவங்களை விட்டுங்க, நீங்கள் மற்ற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் விடுங்க, டிஎம்கே விடுங்க, ஏடிஎம்கே விடுங்க, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் விடுங்க. நீங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல ஒரு காவல்துறைங்கிறது. ஆனால் காவல்துறை யார் கண்ட்ரோல்லையுமே இல்லைங்கிறத விட டிஎம்கே என்ன சொன்னாங்களோ அதை தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத எல்லா அரசுலையுமே அப்படி தானே. காவல்துறை அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும், அவங்க தான் செயல்படுத்துறாங்க. காவல்துறை அவங்க கண்ட்ரோல் இருக்குன்னு நீங்கள் 40 பேர் இறந்துருக்காங்கல்ல. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க? இன்னை வரைக்கும் நீங்கள் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கூட நீங்கள் வந்து அந்த பகுதியில் இருக்க சப் இன்ஸ்பெக்டர் நீங்கள் யாரையுமே வந்து நீங்கள் சஸ்பெண்ட் கூட நீங்கள் பண்ணவே இல்லையே. எங்க 40 பேருக்கு 9 குழந்தைகள் 15 லேடிஸ் இறந்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சாதாரணமாக பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணாலே வந்து நீங்கள் வந்து இமீடியட்டாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 2 எஃப்ஐஆர் மட்டும் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க.
அதுவும் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்டாண்ட் ஆகுங்கிறதுலாம் சொல்ல முடியாது. நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டோட இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி வரைக்கும் நீங்கள் அதை ஆக்ஷன் எடுத்துக்கீங்களா? அதுவுமே கிடையாது. உங்களை மீறி என்ன நடக்கும்? அந்த பல கட்சி தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து விஜய் மேல குற்றம் சொல்ல முடியாது. அதாவது நடிகர் விஜய், தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் மேல குற்றம் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு விபத்து. அதாவது விபத்து தான். விபத்துன்னு எதிர்பாராத யாருமே வந்து 40 பேர் சாகணுங்கிற எண்ணத்தில் வந்து நான் டிஎம்கேவாக இருக்கட்டும், எந்த கட்சி இதில் இன்டைரக்டாக நீங்கள் இன்வால்வ் ஆகியிருந்தாலுமே அவங்க இத்தனை பேர் இறக்கணுங்கிற எண்ணமாக இருக்காது. ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தணுங்கிறதான் வந்து அவங்களோட எண்ணமாக இருக்கும். ஆனால் செந்தில் பாலாஜியை குற்றம் சாட்டக்கூடிய காரணம் அதுதான். தன்னுடைய பகுதியில் வேறு யாரும் வளர்ந்துடக்கூடாது, நான் இங்கே இருக்கும்போது இன்னொரு கட்சிக்காரங்க வந்து மிகப்பெரிய அளவில் பேசிட்டு போனால் அது தனக்கு இழுக்குங்கிற மாதிரி அவர் நினச்சதோட விளைவுகள் தான் இது. ஆனால் அவங்களும் வந்து 40 பேர் கொலை பண்ணணுங்கிற எண்ணத்தில் செஞ்சாங்க. ஆனால் ஒரு அசம்பாவத்தை ஏற்படுத்தணும். இவங்க செருப்பு தூக்கி அறியறதா இருக்கட்டும், இந்த செந்தில் பாலாஜி பற்றி பாட இவங்க வந்து ஏதோ எதிர்பார்க்குறாங்க, அது நடக்குது. அவர் அந்த செந்தில் பாலாஜி 10 ரூபா பாலாஜி நீங்கள் பேச ஆரம்பிச்சோன்னே ட்ரிகர் ஆகுது. அதான் ட்ரிகரிங் பாயிண்ட். ஒவ்வொருத்தராக அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன நடக்குன்னு அன்கண்ட்ரோல்டு, யாரோட கண்ட்ரோலுமே இல்லை, எல்லா அசம்பாவிதமுமே நடந்து முடியுது. இது நடந்திருக்கவே கூடாது. ஆனால் இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது, இது உண்மையாகவே விசாரிச்சாலும் தெரியும். நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ள போலீஸ் எல்லாம் விசாரிச்சாலும் வந்து ஒரு ஃபைண்டிங்ஸும் வராது. இந்த சிபிஐ விசாரணைக்கு வந்து தாவேக்காவே வந்து நீங்கள் வந்து ஆமாம் கொடுக்குற இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாடு போலீஸை தவிர வேற ஒருத்தர் விசாரிச்சா மட்டும்தான் ஒழுங்கான ஃபைண்டிங்ஸ் வருங்கிறத நம்மளுடைய கருத்து. நீங்கள் ஒரு 1 hour 1 man கமிஷன் அமைச்சிருக்கிறீங்க. இந்த 1 man கமிஷன் ரிப்போர்ட் நீங்கள் என்ன வரும்? நான் ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறேன், யார் மேலேயுமே தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த ஏவாவேலு அவரோட தொகுதியில் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக வெளில வந்து அந்த பாலம் அடிச்சுட்டு போச்சு. என்ன சொன்னாங்க? சிம்பிளாக சொன்னாங்க, அளவுக்கு அதிகமான வேலை. ஏங்க 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பாலம்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. கோயிலே இன்னும் எத்தனையோ வருடங்கள் கட்டினதான். இவங்க எவ்வளோ சிம்பிளாக கொண்டு வர பாருங்க. என்ன சொல்கிறது, இந்த விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணுற மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? அளவுக்கு மீறி வெளில வந்துருச்சு, அதை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இதே நீங்கள் கொண்டு வராங்க சார், அளவுக்கு மீறி க்ரௌடு வந்துருச்சு. நான் என்ன சொல்ல, இந்த க்ரௌடு இங்கே தான் முதல் முறையாக வருதா? நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணினதே கிடையாதா? நீங்கள் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்காத யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி வந்த ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்கிறாங்களா? அப்போ அந்த ஆஃபீஸர்ஸ் அது அவங்க மேலேயே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணுமா? அதுவும் கிடையாது. நீங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை. நீங்கள் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டாகவே இருக்குது அவங்களுக்கு. அப்போ நீங்கள் அதை படிக்கவே இல்லையா? அப்படின்னா அந்த எஸ்பி மேலே நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? எதுவுமே எடுக்கவே இல்லையே. அப்புறம் அந்த நாக்பூர் அவரோட அது வந்து ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்பெஷலிஸ்ட். அவர் ஏற்கனவே வந்து மிகப்பெரிய அந்த கும்பமேளா பஞ்சாபில் வந்து குருநானக் அவரோட அந்த விழாக்கள்லாம் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஈஸியாக அவங்க ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம் உண்மையான டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தா. ஆனால் அவங்க எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லையே. நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலம், நாங்கள் வந்து டெக்னாலஜியில் பெருசுன்னு சொல்கிறீங்களா? பெருசுன்னா நீங்கள் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? நீங்கள் இறந்ததுக்கப்புறம் ஒருத்தருக்கு 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறீங்களா? இந்த ஃபண்டை உங்களோட காவல்துறையை மேம்படுத்த நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல. அந்த ஒரு ஆப்பு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்கள், ட்ரோன், நீங்கள் ட்ரோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இன்னும் நீங்கள் ஹை லெவல் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிருக்கலாமே. எப்போ வந்து அந்த க்ரௌடு ஸ்கொயர் மீட்டர் 4 தாண்டும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனாலும் காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுத்து அதை மீறியே தாந்தோணித்தனமா போறாங்கன்னா இதெல்லாம் என்ன? இன்னொரு விஷயம் வந்து அந்த ரசிகர்கள், நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட வந்து அது வந்து அரசியல் தெரிஞ்சு வந்த ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் பாதி பேருக்கு ஓட்டே இருக்காது. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மெச்சூரிட்டிலாம் இருக்காது. எப்படியாவது விஜயை பார்த்துடணும், பக்கத்தில் போயிடணும், ஃபோட்டோ எடுத்துடணும். இன்னொன்று அந்த கட்சிக்காரங்களுக்கு என்ன வந்திருக்கும், இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தை காமிச்சிடணும்னு அந்த பகுதி மக்கள் மட்டும் வந்திருந்தால் பரவாயில்ல. நியர்பை டிஸ்ட்ரிக்ட்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இதை தான் வந்து நான் ஆதவர்ஜுன குற்றச்சாட்டை விரும்புகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா நிறைய பேர் பார்க்கணும். அந்த நீங்கள் பங்களாதேஷ்லேருந்துலாம் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த ஆன்லைனில் இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் அவரே நான் குற்றம் சாட்டுறேன். அவர் மேலேயும் ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு. ஏன்னா நீங்கள் வந்து பெரிய க்ரௌடை காமிக்கணுங்கிற கொண்டு வந்ததுக்காக நீங்கள் செஞ்ச விலை. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, விஜய் களமிறக்கியதே பாஜக தான் சொல்கிறாங்க. கிடையாது. இதுக்கு நீங்கள் விஜய் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சிறுபான்மையினர் ஓட்டு தான் வந்து மெயின். இப்போ நீங்கள் டிஎம்கேவாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், இவங்க 2 பேரோட டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் தான். அந்த ஆங்கில நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது விஜய் எப்படி சொல்லி இதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நீங்கள் அவர் இறக்கணும் அப்படின்னா வந்து ஆடிட்டு குருமூர்த்தி அவரோட போய் சந்திக்கிறது, அவங்க கட்சி நிர்வாகிகள் இல்லை, அவரே ஓப்பனாக சொல்லிக்கிறேன் சந்திக்கலான்னு இருக்கிறாரு. நீங்கள் வந்து இது வந்து ஒரு அதே குருமூர்த்தி அவர்கள் தான் அன்புமணி ராமதாஸ் ஐயா மருத்துவரை வந்து சந்திச்சு இன்னைக்கு நிலவரத்துக்கு நீங்கள் சந்திச்சாங்களா அப்படின்னா கிடையாது. இவங்களை வந்து டிவிக்கேவை வந்து நம்ம இயக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு 24 நிர்மலா சீதாராமன் அங்க இருந்து வராங்க, அதை பார்வையிடுறாங்க, வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் அவருடைய வீட்டுல இருந்து பனையூர் வீட்டுல இருந்து பட்டினப்பாக்கம் போறாரு. என்னதான் நடக்குது? இல்லை, இப்போ நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர் வந்திருக்கிறது வந்து உண்மையாகவே அவங்க ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது இங்கே நேரடியாக களத்திலிருந்து அரசியல் சம்பந்தம் இல்லாமல் நேரடியாக என்ன நடந்துங்கிற நேரடியாக பிரைம் மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காக தான் அவங்க வர்றாங்க. அதையே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கும் நீங்கள் எந்த இடத்துல அவங்க விசாரணை கமிஷனை விசாரணை பண்ணுறதுக்காகலாம் வரல. எல்லாத்துக்கும் இப்படி வருவாங்களா? கட்டாயம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து உடனடியாக வந்துருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரால் வர முடியல, அந்த பகுதியை சேர்ந்த 2 மினிஸ்டர்ஸ் வந்து உடனடியாக அனுப்புகிறாங்க. அவங்க வந்து என்ன நடந்திருக்குது. ஏன்னா இது வந்து நீங்கள் இந்திய லெவலில் நீங்கள் இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா சைனீஸோட
வெளியுறவுத்துறையிலேருந்து ஒரு கண்டனம் இது தெரிவிச்சிருக்காங்க. இந்த இதுக்கு இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பரில் நான் இதை பார்த்தேன். இதை ஸோ இது வந்து உலக அளவில் வந்து ஒரு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்குது. இது நம்ம எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்து அதற்குண்டான நடவடிக்கைகள் தான் இறங்கியிருக்கிறாங்களோ. இதில் வந்து எந்த இதுவுமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு போனது வந்து நீங்கள் இந்த பொலிட்டிக்கலைஸ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. இங்கே என்ன நடந்ததுங்கிறத வந்து பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு அவங்க ரிப்போர்ட்டை நேரடியாக பார்த்துட்டு சொல்லணுங்கிறக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. இல்லை அதில் ஒன்றும் தவறுது இல்லை. அதே நேரத்தில் வந்து ஒருவேளை வரக்கூடிய தேர்தல் கிட்ட நெருங்கும் போது ஒரு அணி, அதாவது எப்படின்னா திமுக எதிர்க்கணும், அப்போ நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூட்டணிங்கிறது வந்து இப்போ யாருமே வந்து எதுவுமே நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ணவே முடியாது. என்ன வேணா நடக்கலாம். அது அரசியல்ங்கிறது வந்து நாளை காலையில் என்ன நடக்குங்கிறது யாருமே எதுவுமே பாஜக வந்து பிஜேபியோட ஒரே டார்கெட் என்னன்னா வந்து நீங்கள் டிஎம்கே இருக்கக்கூடாது. இந்த எலெக்ஷன், இந்த அப்கமிங் எலெக்ஷனில் அவங்க ஜெயிக்கக்கூடாதுங்கிறத விட நீங்கள் ஜெயிச்சா தமிழ்நாடு நாசமாக போயிடும். தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அதற்கான வேலைகள் தான் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிகள் வந்து ஒரு என்டிஏ நம்ம வந்து ரொம்ப தீவிரமாக வேலை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை டிஎம்கே வந்தது அப்படின்னா கருணாநிதி நாடு இவங்களுக்கு இவங்களே பேர் வச்சிருக்காங்க. இவங்களே வந்து இப்போ இன்னைக்கு வைக்காத செலவு கிடையாது. இவங்க இஷ்டத்துக்கு இவங்க என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்கிறாங்க. இத்தனைக்கும் கவர்மெண்ட்டில் ஃபண்டே கிடையாது. நீங்கள் வந்து சர்ப்ளஸ் ஃபண்டை கொண்டு வந்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா பரவாயில்ல. ஃபண்டே இல்லாத நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கி உங்கள் பேரையும் உங்களுடைய தாத்தா பாட்டி பேரெல்லாம் வந்து அடுத்த லெவல் கொண்டு வரக்கூடிய வேலைகள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் எங்கே நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு வந்திருக்கீங்க? 207 ஸ்கூலில் மூடிட்டீங்க. ஆனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வந்து அந்த ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க. அவ்வளோ ஏழை விட்டு பிள்ளைங்களுக்கு. அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அன்பில் மகேஷ் அழுகிறாரு. இங்கே கிளிசரின் போட்டு அவர் எப்படி வேணா அழுவார். நீங்கள் அழுகிறதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம வந்து நான் என்ன சொல்லணும்னா அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பற்றி நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அந்த ஸ்டேஜில் இருக்க குழந்தைகள் தவிர்த்து அந்த நிர்வாகம் அந்த நிகழ்ச்சி நடத்துனவங்க யாரோ ஒருத்தருடைய குழந்தைகளாவது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களா? ஏன் உங்கள் குழந்தைகளை கொண்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க வேண்டியதுனா ஏன் சேர்க்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் தான் சொல்கிறீங்க பெஸ்ட் ஸ்கூலாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஏன் சேர்க்க வேண்டியதுனா யாரோ ஒருத்தர். நான் என்ன சொல்கிறேன்னா அதில் இருக்கிற நீங்கள் ஒரு 100 பேர் வந்திருக்காங்க, 100க்கு 100 பேர் தங்களுடைய குழந்தைகளை ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்காங்க. அதுக்கு யாராவது பதில் சொல்லுங்கள். நீங்கள் முதல் கட்ட தலைவர் விடுங்க, 2ஆம் கட்ட தலைவர் விடுங்க, யாராவது ஒருத்தர் அந்த ஸ்டேஜில் பங்கு பெற்ற குழந்தைகளை தவிர. ஏன்னா இன்றைக்கி வந்து பாவர்ட்டி லைன் கீழே இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் 6 தடவை நீங்கள் கவர்மெண்ட் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலும் இன்னும் நீங்கள் 100% வந்து கல்வியில் வந்து இன்னும் நம்ம ரீச் பண்ணவே இல்லை. நீங்கள் 6 தடவை நாங்கள் வந்துட்டு அப்படி நீங்கள் என்ன சாதிச்சிருக்கிறீங்க? 207 ஸ்கூலில் மூடினது தான் மிச்சம். 207 ஸ்கூலில் மூடினது மட்டும் இல்லாமல் நான் கேட்குற கேள்வினா 207 ஸ்கூல் மூடின பக்கத்தில் அந்த ஏரியாவில் ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குதா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். அது நீங்கள் அந்த 207 ஸ்கூல் மூடின இடத்துல வித்தின் 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ப்ரைவேட் ஸ்கூல் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் பேசுனதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். கட்டாயம் கிடையாது. ப்ரைவேட் ஸ்கூல் எப்படி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டெவலப் ஆகுது? ஏன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் மேலே அவங்க ஸ்கூலாகவும் இருக்குது. அதான் சொல்கிறேன். அது எப்படி வருது? அதான் சொல்கிறேன். இவங்களாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பேசுகிறத வந்து தமிழை வந்து ரொம்ப அழகாக பேசி மக்கள்கிட்ட நயவஞ்சகமாக பேசி மக்களை வந்து ஏமாத்துறது தான் இது. நீங்கள் அந்த உண்மையாகவே அந்த என்ன சொல்கிற அந்த ஸ்டேஜில் பேசுகிற குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தை உண்மையாகவே அதனால் வந்து பலனடைஞ்சவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிறதுனால தான். நீங்கள் இந்த பிலோ பாவர்ட்டி லைனை நீங்கள் எத்தனை வருஷம் இப்படியே வச்சுட்டே இருக்கிறீங்க? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறீங்க, காலை சாப்பாடு கொடுத்து தங்களுடைய குழந்தைகளை அனுப்ப முடியாத நிலைமையில தான் நீங்கள் தமிழக பெற்றோர்கள் இருக்கிறாங்களே. நீங்கள் வந்து எல்லா விதத்துலையுமே டாப்பில் இருக்கிறீங்கன்னா எந்த வளர்ச்சியடைந்த நாடு அது தமிழ் மாநிலமோ நாடோ, எந்த வளர்ச்சியடைந்த மாநிலமோ நாடோ தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு வேளை உணவு கொடுக்க முடியாமல் இருக்குமா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். அது எப்படி இருக்கும்? வளர்ச்சியடைந்த மாநிலம் நீங்கள் சொல்லிட்டீங்க. வளர்ச்சியடைந்த மாநிலத்தில் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு நேரம் உணவு கொடுக்க முடியாமல் இருக்குமா? நீங்கள் 30 வருஷம் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்து எதுக்காகனா இடைநிற்றல்னு ஒன்று வந்துடக்கூடாதுங்கிறக்காக காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அதை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சத்துணவு திட்டமாக்கி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு இருக்குன்னா அது 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய நிதி நிலைமையும் நம்மளுடைய கல்வி நிலைமையும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பின்தங்கி இருந்தோம். இப்போ வந்து அது அடுத்த ஸ்டேஜுக்கு வருது. இன்னும் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறீங்கன்னா என்ன மீனிங்? ஏற்கனவே மதிய உணவு திட்டம் இருக்குது, மறுபடியும் நீங்கள் அதை காலை உணவு திட்டம் கொண்டு வரீங்கன்னா இன்னும் பேரண்ட்ஸு தங்களுடைய குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியாத நிலைமையில தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்களா? அப்போ அதான அதோட இன்டைரக்டாக மீனிங். உண்மையாகவே பலனடைஞ்சவங்களே நம்ம ஏற்றுக்கலாம். அப்போ இது பிலோ பாவர்ட்டி லைனுக்கு இன்னொன்று குழந்தைகள் இருக்கிறாங்களே. அப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் விட இவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பயங்கரமாக பேசுங்க. இந்த டிடியாக இருக்கட்டும், அந்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் பங்கு பெறாங்க. உங்கள் குழந்தைகள் கொண்டு வந்து சேருங்க அப்படின்னா அதுக்கே நீங்கள் தயங்குறீங்க. இந்த குறிப்பாக அந்த இயக்குநர்கள் வந்து மொதல் வரிசையில் உட்காந்து அவங்க அதான் சொல்கிறேன் நான் இவங்களுக்கு அவங்களுக்கு இந்த அதாவது நடிகர்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் அங்கே எங்கே வர வேண்டி இருக்குது? நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து உழைச்சி முன்னேறினீங்களா? அதில் நீங்கள் எக்ஸாம் குறிப்பிட்ட கூட்டம் தான் வருது. வெற்றிமாறன் ஒன்று, பாரஞ்சித், மாரி செல்வராஜ், யாரெல்லாம் டிஎம்கேக்கு ஒத்து விடுறாங்களோ அந்த கூட்டம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் காசாவுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இது இப்போ நீங்கள் 40 பேர் இறந்துருக்குறாங்க சொல்லுங்கள். ஒரு வேலைங்க ஒரு நாயை கூட நீங்கள் ஓப்பனாகவே சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ கோவம் இருக்குது. எதுக்காக நீங்கள் எங்கேயோ நடக்கிற விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்களா? வாய்கிலேயே பேசுனீங்கல்ல, இதுக்கு பேச வேண்டியது 40 பேர் சத்யராஜ் எல்லாரும் பேசுறாங்க தானே. விஜய் மேல தானே சூசகமா திட்டிட்டு போறாங்க. நேரடியாக நீங்கள் பேசுங்க. நீங்கள் கவர்மெண்ட்டை நீங்கள் பேசுங்க. உங்கள் கவர்மெண்ட் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த கவர்மெண்ட் இதில் தான் நடந்திருக்குது. இப்போ அந்த நீங்கள் இதுக்கு பேசுங்க. நீங்கள் காசாவுக்காக பொங்குறீங்க. இப்போ இங்கே பொங்க கள்ளக்குறிச்சிக்கு பொங்க மாட்டீங்க. இப்போ இந்த திருச்சி இந்த கரூரில் நடந்ததுக்கு நீங்கள் பொங்க மாட்டீங்க. யாரோ ஒருத்தர் காசு கொடுத்தா நீங்கள் யாருக்காக காசுக்காக நீங்கள் என்ன வேணால் பேசக்கூடிய கூட்டம் தான் நீங்கள்.
ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் பேசணும்ல, நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு பேசணும், இந்த இன்சிடென்ட் பேசணும், வேங்கவேலுக்கு பேசணும், இதுக்கெல்லாம் நீங்கள் வாயே திறக்க மாட்டீங்க. காசா இன்சிடென்ட்டுக்கு நீங்கள் இந்த மீட்டிங் முடிச்சு நீங்கள் 4 நாள் கூட ஆகலைங்க. இப்போ இதுக்கு யாராவது ஒருத்தர் பேசுங்க. நீங்கள் அந்த அத்தனை டேரக்டர்ஸும் நீங்கள் வந்து வாய்கிலேயே பேசுனீங்கல்ல, இப்போ இதுக்கு உங்கள் வாய் எங்கே போச்சு அப்படின்னா ஏன் உங்களுக்கு பேசுறதுக்கு வாய் வர மாட்டேங்குது? இந்த பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர் இதை நான் 2-3 டிபேட்டில் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஆப்போனண்டாக நீங்கள் உட்காந்து கேள்வி கேட்கும்போது உங்களால் வந்து ஒரு ஜனநாயகம், ஒரு அரசாங்கம்ங்கிறது நல்லாயிருக்கும். உங்களை கொண்டு என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இல்லைன்னா இந்த சைடு உட்கார வச்சுட்டா உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்க தோணும்? உங்களுக்கு நான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்கல்ல. நீங்கள் காம்ப்ரமைஸ், பத்திரிகையாளர் காம்ப்ரமைஸ் ஆனால் அது வந்து அந்த இடத்துல ஜனநாயகங்கிறது இருக்காது. அது எந்த பத்திரிகையாளர் வந்தாலுமே சரி, நீங்கள் எனக்கு ஆப்போனண்டாக உட்காந்து கேள்வி கேட்கும்போது மட்டும்தான் வந்து உங்களால் வந்து தைரியமாக ஒரு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் இல்லாமல் கேட்க முடியும். எப்போ உங்களை வந்து நான் வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டேன், நீங்கள் எனக்கு பின்னாடி உட்கார வச்சுட்டேன், பக்கத்தில் உட்கார வச்சுட்டேன்னா உங்களால் எப்படி கேள்வி கேட்க முடியும்? ஸோ இதுதான் அங்கே நடக்குது. அந்த இடத்துல பத்திரிகையாளருக்கு என்ன வேலை அப்படின்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா செலக்டிவ் ஜேர்னலிஸ்ட் தான் நீங்கள் வச்சிருக்கீங்க பக்கத்தில். ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு ஒத்து உதவுவாங்க. அது மாதிரி டேரக்டர்ஸ்க்குமே வந்து நீங்கள் சினி ஃபீல்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க, கலைமாமணி அவார்டாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த தமிழ் திரைப்பட சங்கங்கள் சம்மந்தப்பட்டது எங்கேயோ ஒரு இடத்துல இது மாதிரி ஆட்களை கூட்டிகிட்டு கொண்டு போய் நீங்கள் வச்சு பேசுங்க, அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதாவது எஜுகேஷனுக்கும் சினி ஃபீல்டுக்கு என்னங்க சம்மந்தமே கிடையாது இல்லை. அப்போ நீ இவங்களை கொண்டு வந்து அவங்க கல்வியை கொடுத்ததே திராவிடம் தான் அப்படின்னா இதெல்லாம் இல்லைன்னா படிச்சு எப்படி இவங்க படிச்சதெல்லாம் எடுத்து பாருங்க. இவங்க எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருக்காங்க, யார் கட்டின ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தாங்க, அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா காமராஜர் தான் காரணம் வந்திருப்பார். உங்களுக்கு அதாவது டிஎம்கே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தாங்க டாப்பு, குடிக்க வச்சதில் மட்டும்தான் டிஎம்கே டாப்பு, படிக்க வச்சதில் டிஎம்கேக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னைக்கு பாதி பேர் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா வந்து காமராஜர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தது தான். இவங்களை டிஎம்கே நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் டாப்பில் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், குடிச்சதில் யார் டாப்புன்னா, அது குடிக்க வச்சதில் யார் டாப்புன்னா அது நீங்கள் வந்து டிஎம்கே நீங்கள் தைரியமாக சொல்லலாம். முன்னாள் தலைவர் பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய கருத்து ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுகிற மாதிரி பேசியிருந்தார். ஏன்னா இது வந்து முழுக்க அவரே நம்ம குற்றம் சாட்ட முடியாது, இவ்வளோ மிஸ்டேக் இருந்திருக்கு, காவல்துறை சரியாக இது பண்ணல வைக்கலன்ட்டு. அதுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு வந்து அந்த நடந்த சம்பவம் அன்னைக்கு அவர் ஒரு கட்சி தலைவராக வந்துட்டு அதுக்கு என்னங்கிறதுக்கு பேசாம இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க 10,000 பேர் தானே வரேன்னு சொன்னீங்க, எப்படி இத்தனை பேர் வந்தாங்கிற இவங்க வந்து டிஎம்கே நேரடியாக முட்டு கொடுக்குறாரு. நான் என்ன சொல்றேன்னா, இவர் ஒரு இடத்துல மீட்டிங் போடுறாங்க, இவருடைய தலைவர் திருமாவளவனை பார்க்கறதுக்கு வந்து ஒரு 10,000 பேர் தான் வரணும், இதெல்லாம் க்ளோஸ்ட் ஆடிட்டோரியமா? நீங்கள் க்ளோஸ்ட் ஆடிட்டோரியம்னா புக் மை சொல்ல டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் 500 பேர் தான் இருக்கணும், 500 பேர் தான் வரணுங்கிறத நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணி இதை மாதிரி பண்ணலாம். அது க்ளோஸ்ட் ஆடிட்டோரியம் எதுவும் கிடையாது, அது ஓப்பன் பிளேஸ். 10,000 பேர் தாண்டி திருமாவளவன் அவர்களை பார்க்க வந்தவர் வேணாம்னு சொல்லிடுவார் அவர். இதெல்லாம் வந்து அன்பிரிடிக்டபிள் தான், இத்தனை பேர் தான் வருவாங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு டிஎம்கேக்கு நான் சொல்கிற வர, நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து கருணாநிதி காலமாக இருக்கட்டும், ஸ்டாலின் காலமாக இருக்கட்டும், ஒரு இடத்துல வந்து மீட்டிங் போடுறாங்கன்னா இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஒரு 10,000 பேரை, ஆனால் அதுக்கு மேலே வந்து வேணான்னு சொல்லிடுவாங்களா? இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாரோட வேலை? கட்சிக்காரங்களோட வேலை கிடையாது, கண்ட்ரோல் பண்ண வேண்டியது போலீஸோட வேலை. ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம், இதை வந்து இவங்க தான் வந்து தொலைநோக்கு பார்வையில் பார்க்கணும். ஏன்னா நம்ம மக்கள் வந்து கட்சிக்காரங்களோட வேலை வந்து அதிகமான மக்களை கொண்டு வரணுங்கிற எண்ணம் இருக்கும், நம்மளோட தலைவரை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கும். போலீஸோட வேலை தான் வந்து இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இவங்க தான் செஞ்சுருக்கணும். இத்தனை பேர் இருக்கலாம், இதை தாண்டி வந்தால் என்ன செய்யணுங்கிற அந்த பிளான் இருக்கணும். இல்லை, போலீஸோட புத்தி எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு சந்தேக பார்வையிலே தான் இருக்கணும். யாரை பார்த்தாலுமே சந்தேக பார்வையில் தான், அதுதாங்க அவங்களோட வேலை. உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கணும்ல. அதை தான் அந்த ரவீந்தர் சிங்கல் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணலைங்கிறாரு. அந்த எண்ணம் போலீஸ்க்கு இருந்திருந்தால் இது நடந்திருக்காதுல்ல. அவங்களுக்கு ஒரு ப்ரீ பிளான் இருந்திருக்குல்ல, 4 பேர் வந்திருக்கு, 4 பேர் இருக்கணும், 5 தாண்டுது 6 தாண்டுது, அப்போ வந்து உடனடியாக அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு இவங்க லத்தி சார்ஜ் பண்ணுறதும் அதான் சொல்கிறேன். டிஎம்கே கொடுத்த அசைன்மெண்ட்டை, செந்தில் பாலாஜி கொடுத்த அசைன்மெண்ட்டை தான் நான் சொல்கிறேன். அதை வந்து இவங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படுத்திருக்கிறாங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. இதை நீங்கள் சிபிஐ ஃபைண்டிங்ஸ் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே ஒரு கமிஷன் அமைச்சுக்கிட்டீங்கன்னா அதில் அந்த கமிஷனில் வந்து ஒரு ஃபைண்டிங்ஸுமே கொடுக்காது. இதுதான ஒரு கேள்வி. எல்லாரும் வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்களை கைது செய்யணும் அப்படிங்கிறாங்க. அது உங்கள் பார்வையில் இல்லை, விஜய் அவர்கள் நேரடியாக அதுக்கு அவர் பொறுப்பா ஏன்னா அவர் வந்து அந்த கட்சியோட தலைவர், நேரடியாக அவர் பொறுப்பு அப்படிங்கிற நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அவரோட அடுத்த நடக்கப்பட்டது. ஆமா, ஆனா அவர் மறைமுகமா அவருக்கு ஒரு இதுல ஒரு பங்கு இருக்கு. நான் என்ன சொல்றேன், 100% அவர் பங்கு கிடையாது, ஆனால் அவருக்கு இதுல ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து கரெக்டான நேரத்துக்கு வந்து இவர்கிட்ட நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து மறுக்கலாம் முடியாது. இப்போ இவருக்கு அடுத்து இருக்கிற தலைவர்கள் பாக்குறீங்கன்னா 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனையுமே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் பதுங்கிட்டாங்க. அதான் சொல்றேன், இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தான் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆள் யாருமே கிடையாது இவங்களோட கட்சியில். இது வந்து நீங்கள் டிஎம்கே பிஜேபி மாதிரிலாம் வந்து காங்கிரஸ் மாதிரி இந்த இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட் இருப்பாங்க. ஒரு இடத்துல மீட்டிங் நடக்குதுன்னா அது எப்படி நடத்தணும் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆள் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் இவங்ககிட்ட யாருமே கிடையாது, எல்லாமே சின்ன பசங்களும் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பைக்கில் எடுத்து ரவுண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இம்மெச்சூர்டு கூட்டம் தான் இருக்குது. நான் இப்போ சொல்கிறேன், அது அரசியலுக்காக வந்த கூட்டம் கிடையாது, விஜய்ங்கிற ஒரு ஆளை பார்க்க வந்த கூட்டம் தான். அது ஓட்டா மாறணும் மாறாதங்கள்லாம் நம்ம பின்னாடி தான் தெரிய வரும்.
ஸோ அதனால் வந்து இது நேரடி விசாரணைங்கிற ஒன்று நடக்கணும். இதுக்கப்புறம் இது எங்கேயுமே நடக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய எனக்கு வந்து தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் உலகத்தில் இது எங்கேயுமே வந்து நடக்கக்கூடாது. ஒரு பாதிப்பு யாருக்கு ஏற்படுத்தக்கூடாது. அது வந்து சிபிஐ என்கொயரி நடக்காமல் நீங்கள் தமிழ்நாடு அரசே இதை நடத்துது அப்படின்னா அது அந்த விசாரணை நடக்கிறது ஒன்று தான், நடக்காமல் இருக்கிறது ஒன்று தான். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.